ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இஞ்சி தொக்கு செய்யலாங்க. இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் போட்டு அலசி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. உளுந்தம்பருப்பு செவந்துருச்சுங்க. இஞ்சியை சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்தது வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிறேங்க. புளி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க. புளி சேர்த்து நல்லா வதங்கிடுச்சுங்க. சூடு ஆறட்டுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இஞ்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க. கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. இதோடய கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சது சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வெந்தயங்க அரைச்சி வச்சுருக்கேங்க. கடுகு தூள், உப்பு சேர்த்துக்கலாங்க. தூள் உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பு சேர்த்திங்கன்னா கரையாது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஒரு அச்சு வெல்லம் தட்டி வச்சுருக்கேங்க. சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி நல்லா உருண்டு வந்துருச்சுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. இஞ்சி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சைடிஷாகவும் வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். ஈரம்படாத ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுங்க. கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.